இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகேங்களா, குரூப் 2 இல்லை, குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்குறோம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் 1 இயர் வைஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிஒய்க்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், ரொம்ப நல்ல கேள்வியும் கூட இது. பிஒய்க்யூ ஏன் படிக்கிறோம் அப்படின்னு இந்த நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிஒய்க்யூ ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பிஒய்க்யூ மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 எதுவாக இருந்தாலும் பிஒய்க்யூவை டெடிக்கேட்டடாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து மினிமம் 25 கொஷின்ஸ்க்கு மேலே வரும். ஐம் ஷோர். எப்படின்னா, இந்த கொஷின் மட்டும் குரூப் 4 ஜூலையில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஷினை நம்ம சரியாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அதே குரூப் 2ல் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னங்கிறது இப்போ பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ இப்படி தான் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வளரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஜிடாகவும் இருக்குது. ரொம்ப ரிஜிட்னா ரொம்ப அப்படியே நெகிழ்த்தன்மையாக சொல்லுவாங்க, நெகிழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைட்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் 2 குவாலிட்டிஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்படின்னு ஃப்ளெக்சிபிள்னால் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கு. இந்த இடத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்குற தன்மைன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ தான் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ. இந்த கவனிங்க இந்த கொஷினை. இப்போ ரிஜிட்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அதாவது சில இடங்களில் மற்ற கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது சில ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது இதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிரசிடென்ட் ரிமூவல் ரிஜிடாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹையஸ்ட் மெஜாரிட்டி இங்கே இருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா? அதாவது பிரசிடெண்ட்டோட பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ப்ரொசீஜரே 1/4 மெம்பர்ஸ் ஒத்துழைச்சா தான் ரெசல்யூஷன் பாஸே பண்ண முடியும். லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ 1/4 மெம்பர்ஸ் அந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவு தெரிவித்தா தான் நீ லோக்சபாலே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு ரிஜிடான ரொம்ப டைட்டான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது பிரசிடென்ட் ரிமூவல். இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரூப் 2ல் பிரசிடென்ட் ஒரு கேள்வி இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இப்போ அதாவது ரிமூவல் ப்ரொசீஜர் இது வரைக்கும் யாருன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, பிரசிடென்ட் ரிமூவல் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குரூப் 2ல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினை இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். பிரசிடென்ட் ரிமூவல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டும் ரிமூவ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? இம்பீச்மெண்ட் மூலமாக, அதாவது ரிமூவல் மூலமாக ப்ரொசீஜர் கொண்டு எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணதே கிடையாது. ஸோ அதோட ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரொம்ப ரிஜிடாக இருக்கும். நெக்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா 50+1 இருந்தால் தான் உங்களால் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ 545 சீட் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 270 சீட்டுக்கு மேலே இருந்து +1 இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் நம்ம ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நியூ ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட் இப்போது ஆந்திரா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆந்திராவாக தான் இருந்துச்சு. தெலுங்கானா ஆந்திராவும் பிரிக்கிறதுக்கு நம்ம பார்லிமெண்ட்டில் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசண்ட்டாக ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 50+1 சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டை பிரித்து ஒரு ஸ்டேட்டை உடச்சி 2 ஸ்டேட்டாக கொண்டு வரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இடத்துல ரொம்ப ரிஜிடாக இருக்குது,
ஒரு இடத்துல ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டும் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒரு பக்கம் டைட்டாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட் ப்ரெசன்ட் 2025ல், அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் கான்ஸ்டியூஷனை 106 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அரசியல் சீரமைப்பு சட்டம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற 100 முறைக்கு மேலே அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. இங்கே வந்து அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு தேதி வரைக்கும் 106 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இதை வந்து 106 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் ஜூலை மாதம் இந்த பிஒய்க்கு மூலம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க குரூப் 2ல். எப்படின்னா 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் குரூப் 2ல் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. அதாவது 2 எவ்வளோ லோக்சபாவில் 33% வந்து உமன்ஸ் கொடுக்கணும். இது வந்து எஸ்சி எஸ்டிக்கும் இருக்குது. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ உமன்ஸ் ரிசர்வேஷன், அதுதான் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேரும் என்ன இருக்குது அப்படின்னா நரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படின்னு சொல்லி, இது ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட ஐஏஎஸ் கொஷின். இது 2024ல் நரிசக்தி வந்தன் ஆதினியம்னா என்ன அப்படின்ட்டு ஐஏஎஸ்ல, அதாவது யூபிஎஸ்சியில் 2024ல் கேட்கப்பட்ட கேள்வி. நல்ல ஆன்சர் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு qualities of both rigid and flexible, correct. next constitution was amended more than 100 times. ஓகேங்களா? அப்போ ப்ரெசென்ட்டாக 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு வந்திருக்கும். அப்போ more than 100 times without changing the foundation of the constitution. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரிங்களா? both are correct. கரெக்டுனா இதுக்கு காரணம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 106 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்க, ரிஜிடாகவும் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100 முறைக்கு மேலே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நரிசக்தி வந்தன் ஆதினியம் அப்படின்னு சொல்லுவாங்க, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். அப்போது போத் அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிஒய்க்யூ. இப்படி தான் படிக்கணும் நீங்கள் பிஒய்க்யூ. இப்போ பாருங்கள், இந்த பிஒய்க்யூ படித்ததால், சப்போஸ் இந்த பிஒய்க்யூ வந்து குரூப் 2 முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 2ல் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, பிரசிடென்ட் வந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதில்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது 2 கொஷின் வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஒய்க்யூ இப்படி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.